அடுத்ததாக அம்மா ஆதிராமலை அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே இருந்து அந்நியப்படியார் அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நான் பேச போகும்போது அதையும் சொல்லுவாங்க. அவங்க அங்கே ஐயா அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க, அதுல இருந்து அவங்க பார்வைப்படக்கூடிய இடத்துல அம்மா அங்க உட்கார்ந்துருப்பாங்க. முனைவர் பட்டம் பெறுவதற்குரிய அந்த ஆய்வுக்குரிய களமாகவும் இந்த இடம் அமைந்தது என்பதை அவங்க சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய வகையில துணையாக இருந்தது அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மட்டும் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதோடு நாங்களும் அவர்களுக்கு சமமாக அன்பு வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டா, தாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்பு குறைச்சலா இருக்குமா என்ன? இல்லையா? தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தைதானே நம்ம வள்ளல் பெருமானவர்கள், இல்லையா? நீங்க தொடர்ந்து வருவது எங்களுக்கு உண்மையிலேயே ஊக்கமளிக்கும், ஆக்கமளிக்கும். அந்த வகையிலே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அரங்கத்தை அவர்களுக்கு உணர்ந்து ஓதல் கரியவன் உலாவிய நீர்மணி வேதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் செய்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ந்த வள்ளல் மலரடி வாழ்ந்த வாழ்க்கை தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர ஒழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவை யாவும் நீ அருளும் கலைகள் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அனைத்தும் அருள்வாய் நீ என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வழக்கத்தை முன்வைத்து தனிப்பெரும் கருணை வள்ளலாகிய வள்ளல் பெருமானுடைய 203வது வருவிக்க உற்ற திருநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளலார் தொண்டு நிறுவனத்தின் தலைவர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மாணிக்கம் அவர்களே, எப்போதும் இங்கே கண்ணுக்கு தென்படாமல் தொண்டு மட்டுமே என்னுடைய முக்கியமான வேலை என்ற கருத்தில் கொண்டு சரியா தீபாவளி காட்டுற நேரத்துக்கு உள்ளே நுழைந்து தீபாவளி காட்டுவதற்காக காத்திருக்கின்ற செயலாளர் ஐயா தாமோதர் எழிலரசன் அவர்களே, இறை வணக்கம் என்ற பெயர்ல மிக அற்புதமானதொரு இசை கச்சேரியை நடத்தி சென்றிருக்கின்ற தயவு திரு கௌசல்யா அவர்களே, மிக சிறந்த முறையில் விண்ணப்பத்தை வழங்கி இருக்கின்ற ஐயா திரு ஆனந்தன் அவர்களே, சிறப்புரை என்றால் இதற்கு அடுத்ததாக யாருமே பேசிவிடக் கூடாது என்ற முறையில் மிக அற்புதமானதொரு சிறப்புரையை வழங்கி இருக்கின்ற என்னுடைய அன்பு தோழி, இருவரும் ஒரு சாலையில் பணியாற்றியவர்கள். அவர்கள் சொல்வதற்கு விரும்பவில்லை என்றாலும் நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், இது என் இடம், என்னுடைய இடத்துல யார் வந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அந்த வகையில வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரியில ஓராண்டு காலம் அவரோடு நான் பணிபுரிந்திருக்கிறேன். என்னோட தொடர்ந்து இப்போது இலக்கிய கூட்டங்கள்ல தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மிக அற்புதமானதொரு உரையை, அதாவது கடல் மடை திறந்தார் போலன்னு சொல்லுவாங்க. இந்த கால்வாய் மடை திறப்பது அல்ல, கால்வாயில இந்த வயலுக்கு வேண்டிய தண்ணியை திறந்து விட்டா கொஞ்சமா தண்ணி பாயும். அப்படி இல்லாம கடலை திறந்து விட்டால் எப்படி பாயுமோ அப்படி மிக அற்புதமானதொரு உரையை வழங்கி இருக்கின்ற பேராசிரியர் வடிவுடை நாயகி அவர்களே, எனக்கு என்ன பெருமைனா, இந்த இடத்துல எதை பேசினாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக பேசுவோம். ஏன்னா இது ஐயா சொன்ன மாதிரி எங்க பிறந்த வீடு. அதையெல்லாம் கடந்து இந்த குழந்தைகள் எதை பேசுகிறதோ அதை நாம் ரசிக்க வேண்டும், அதற்கு நாம் கரவொலி கொடுக்க வேண்டும், அந்த குழந்தைகளை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகள் இங்கே வளர்ந்தது என்று எப்போதும் எங்களை
கரபுள்ளியால இந்த அம்மாலாம் அற்புதமா தொடர்ந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு எங்களை பாராட்டுவாங்க. அவர்களுடைய ஆசையெல்லாம் தான் எங்களை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. அந்த வகையில மிக சிறப்பான பார்வையாளராக மட்டுமல்ல, நீங்க வடிவுடை நாயகி அவர்களுக்காக சொல்லுகின்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பணியில் இருப்பவர்கள். கௌசல்யா டீச்சர், ஆனா இங்க வந்து அவங்க பரிமாறுவாங்க. அப்படி மிக மிக பெரிய பணியில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தொண்டுதான் முக்கியம் என்பதாக தண்ணி கொண்டு வந்து தருவாங்க. அவங்கதான் இப்படி எல்லோருமே வள்ளலாருடைய வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அத்துணை அன்பருடைய பாத மலர்களை தொட்டு வணங்கி உரையை தொடர்கிறோம். ரொம்ப அழகா ஐயா வந்து நெகிழ வச்சிருவாங்க. எப்பவுமே கண்ணியப்ப சாமிகளை நினைக்காம இங்க வந்து உட்கார முடியாது. நான் இதுக்குள்ள நேரம் எப்போதுமே வருவது இல்லை. நேரா அங்க போய் கண்ணியப்ப சாமிகளை வணங்கி விட்டு அதன் பிறகுதான் இங்கே நான் நுழைவேன். ஏன்னா என்னை வளர்த்தது அவர். ஐயா சொல்லுங்க, அவருடைய பார்வை படும்படி அல்ல, பாதம் படும்படி அமர்ந்திருப்பேன். அவர் அந்த சோஃபால உட்கார்ந்துருப்பாருங்க. ஒரு ஈஸி சேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல் தான் இருக்கும். இந்த சேர்லாம் இருக்காது. அப்ப நீளமா ஒரு ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூல்ல பெஞ்சில் நாங்கள் ஓரமாக அமர்ந்து கையில சின்ன பிள்ளைத்தனமா ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு யார் யார் எது பேசினாலும் குறிப்பு எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கேன். அந்த நாட்கள் வந்து இங்கே நிற்க வச்சிருக்கேன். அங்கே இருந்ததுனாலதான் நான் இங்கே வந்து நிற்க முடியுது. அந்த வகையில என்னுடைய தாய் வீட்டில் நான் பேசுவதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அழைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்ம நேய அன்பர்களை வணங்கி ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, உலக ஒருமை. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு பொதுவாக உலக ஒருமைப்பாட்டு நாள்னு சொன்னாங்க. ஆனா 2021 தனிப்பெரும் கருணை நாள் என்று தமிழக அரசு வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உற்ற தினத்தை சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பெரும் கருணை நாள்னு சொல்லுவதற்கு நமக்கு வாய் இருக்கா இப்ப அப்படிங்கிற கேள்வியோட தான். ஏன்னா அவங்க கரூர்ல வள்ளலாருக்கு சிலை வைத்ததாக சொன்னார்கள். சரி, கொடுமுடியை பேசும்போது எங்க அம்மா ஐயா திருமதி மாணிக்கம் அவர்கள் வந்து கரூர்ல நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கரூர் என்ற சொல்லே இப்ப ஏதோ காய்ச்சிய ஈயத்தை காதில் ஊற்றுவது போல ஒரு சொல்லாக நமக்கு இருக்கு. இப்ப கருணை நாள் அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த கருணைலாம் நம்ம கேட்டுட்டு கருணை நாள் இதை சொல்றதுக்கு மனசு வரல. உலக ஒருமைப்பாடும் கிடையாது. பெருமாளுக்கு அப்படி ஒரு நாளை சொன்னாங்க. உலக தனிப்பெரும் கருணை நாள் என்று சொன்னார்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, தனி பெரும் கருணை எங்காவது இருக்கா? ஆயுத பூஜை நடக்குது. எதுக்கு? 41 அந்த வாகனத்திற்கு வேணா நம்பர் கொடுக்கணும். அந்த வாகனத்திற்கு ஆயுத பூஜை நடந்து அந்த வாகனம் தான் இப்ப எல்லா இடத்துலயும் போட்டோ. யாருக்கு புரியுதோ நான் வந்து புரிந்து பேசுவது தவறாகிவிடும், அரசியல் ஆயிரும். அதனால நான் புரியாம பேசுறேன். ஆயுத பூஜை நீங்க பார்த்துட்டீங்க, வலைத்தளங்கள் முழுவதும் பதிவிடப்பட்ட இது என்னன்னா அந்த பிரச்சார வாகனம் தான். அந்த வாகனத்துக்கு அவ்வளவு மாலையெல்லாம் போட்டு ஏன் 41 பேரை மாணவர்கள் அனுப்பியதற்காக அதற்கு பூஜையாக நமக்கு தெரியல. இந்த சூழல்ல, இப்படிப்பட்ட சூழலில் இது தனிப்பெரும் கருணை நாளை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னால வந்து வெறும் வள்ளல் பெருமானை மட்டும் பேச முடியாது. ஏன்னா வள்ளலாரை பேசுகின்ற மனசுக்குள்ளதான் இதெல்லாம் கண்ணீரை கொடுக்கும். இந்த பெருமான் நம்மளை வந்து படிக்க 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 மிருதுவாக ஆக்கி எதை பார்த்தாலும் பயந்து கொள்ளுகின்ற நிலையில தான் நம்மளை பெருமான் கொண்டு வந்து விட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான மனநிலையோடு இந்த உலகத்துல வாழ்வது ரொம்ப கடினமா இருக்கு. அவர் வந்து சொன்னார்ல, சென்னையை கைது விட்டு போன மாதிரி சென்னையை இல்ல தமிழ்நாட்டையும் நம்ம அப்படி பார்க்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். இந்த மனசு எப்படி மனசு வந்துச்சுங்கிற கேள்வியோட நான் யோசிக்கிறேன். எப்படி அந்த வாகனத்துக்கு பூஜை கூட மனசு வரும்? ஆச்சு, இன்னும் 100 மாசம் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லுவதற்கு எப்படி மனசு வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட மனசுங்கிறத பத்தி இப்ப சில பேர் தன்னுடைய வீடு, தன்னுடைய சம்பளம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சுகங்கள், யாருக்கும் எதையும் தரக்கூடாது என்று வாழ்வார்கள். அவங்கள எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? கடுகு போன்ற மனமுடையவர்கள். அது கூட கடுகு வந்து ரொம்ப சின்னது.
அதுல 2-3 வகை உண்டு கடுகுல. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சில கடுகு முழிச்சுக்கிட்டு நிற்கும் தாளிச்சோம்னா ரசத்துல நல்லா கொட்டை முழிச்சிட்டு இருக்கும். ஆனா அது மாதிரி இல்லாம இன்னும் சில கடுகு ரொம்ப மெல்லிசா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இப்படி தன்னுடைய வீடு, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய சுகம், தன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்க்கின்றவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கணும்னா கடுகுல கூட இல்லையாமா, சின்ன கடுகுல கூட இல்லையாமா, சின்ன சிறு கடுகு போன்ற உள்ளம்னு சொல்றாங்க. அவ்வளவு சின்னது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்ன சிறு கடுகு போல உள்ளம் கொண்டோன் அப்படின்னு வரும் பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கு அடுத்ததா ஒருத்தர் இருக்கணும். அவன் யாரு அப்படின்னா, என் ஊரு தான் பெரிய ஊருமா, என் வீடு தான். அவன் ஏன் ஊரு தாமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படி ஒரு குரலை கேட்டுக்கொண்டே இருந்தோம். நம்ம என்னங்க எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தாரு. நிறைய வீடியோ யங்ஸ்டர்ஸ் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோது. கூமாப்பட்டின்னு ஒரு கிராமத்தை பத்தி ரொம்ப பெருமையா வீடியோ போட்டாரு. இப்ப அந்த கூமாப்பட்டிக்கு அரசு கூட ஒரு தொகை கொடுத்தது. ஆனா அதனால அவர் பெற்ற லாபம், அவர் சினிமா வரைக்கும் போயிட்டாரு. சின்னதா ஒரு வீடியோ போட்டு இப்ப சினிமாவில் எடுத்து கொண்டிருக்கிறார். ஏங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்க கூமாப்பட்டியை பாருங்கன்னு கத்தி கொண்டே இருப்பார் வீடியோல. இப்ப இந்த மாதிரி தன்னுடைய ஊரு அதனுடைய நலம் மட்டும்தான் பெருசு என்று நினைப்பவர்களை என்ன சொல்றேன்னா, அதை விட கொஞ்சம் கடுகை விட கொஞ்சம் பெருசாம். துவரம் பருப்பு பார்த்துருப்போம்ல, அந்த துவர மாதிரி மனசு. இதை கடந்து இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. ஏன் நாடு, என்னுடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், என் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்வேன்னா, பிற நாட்டின் மீது என்னென்ன வரிகள் எல்லாம் விதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விதிப்பேன். 50% இப்ப டாக்ஸ் எப்படி வருது. 50% வரி. நீங்க போய் அந்த பக்கம் திருப்பூர் சேலம் பக்கம்லாம் போய் பாருங்க. ஏற்றுமதி என்பதே இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் தமிழர்கள். எல்லாமே அவங்க திருப்பூர் பக்கம் முழுவதுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஊர் அது. இப்ப 50% வரி கொடுத்து எப்படி ஏற்றுமதி செய்வது என்று தெரியாம எல்லோரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகை. இது எப்படின்னா மாப்பிஞ்சு மாதிரி, அது யாருக்கும் பயன்படாது, துவர்ப்பா இருக்கும். இந்த வரி 50% மட்டும் அல்ல. இப்ப இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு புதுசா, ஒரு 100 பேர் ஏரோப்ளேன்ல ஏறினாங்க இந்தியாவுக்கு வருவதற்காக. அந்த 100 பேரும் அப்படியே இறங்கி அமெரிக்காவுக்குள்ள திரும்ப போயிட்டாங்க. H1B விசான்னு ஒன்று சொன்னாரு. அங்க பணியாற்றுபவர்கள் ஐடில யார் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட $1,00,000 வந்து வரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா எந்த நிறுவனம் வேலைக்கு வச்சுக்கணும். புதுசா கிட்டத்தட்ட 88 அந்த மாதிரி வருது, லட்சங்கள் கோடி வரைக்கும் வருது. நம்ம இந்திய ரூபாயில கணக்கு போட்டு பார்த்தோம்னா லீவுக்கு வரலாம், விடுமுறைக்கு வரலாம் என்று கிளம்பினவங்கலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே இறங்கி போனதை நம்ம கண்ணால பார்த்தோம். இது ஒரு வகையான மனநிலை. எப்படி தன்னுடைய நாட்டின் நலத்துக்காக பிற நாட்டின் நலத்தை எல்லாம் எப்படி எல்லாம் சுரண்ட முடியுமோ அப்படி சுரண்டி விடலாம் என்று பார்த்துக்கூடியது ஒரு வகையான மனநிலை. இந்த மனநிலை தான் மாம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை விட உங்களுக்கு மோசமானது, தன்னிடம் இருக்கக்கூடிய படை பலங்களை எல்லாம் கொண்டு பிற நாட்டை எப்படியாவது சூறையாடி விட வேண்டும் என்ற கொள்கையோடவே திருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் சிலருக்கு. இப்ப நீங்க ரஷ்யா பார்த்துக்கலாம், உக்ரைனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவர்கள் படுத்துக்கிட்ட பாடு. அப்படித்தான் இந்தியா கூட ஒரு காலத்துல அடிமையானது இங்கிலாண்டுனால. அப்படி அந்த மனசை என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் பெருசா நம்ம பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தொண்டை மாதிரி இருக்கும் அந்த மனசு. மாமிஞ்ச விட கொஞ்சம் பெருசு. அப்ப நம்ம இப்ப பெரிய தொண்டை கொடுக்குறோம், அவ்வளவு பெருசு கொடுக்க கூடாது, அதை விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கணும். ஏன்னா வாழை இலையில முன்னாடி தொண்டை செய்வார்கள் அல்லது அந்த பணம் இதில் செய்வாங்க, சின்னதா இருக்கும், ஒரு சின்ன பிடி அளவு கொடுக்குற மாதிரி. அப்ப அந்த தொண்டை மாதிரி மனசு உடையவர்கள் தான் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை வைத்துக் கொண்டு அல்லது படைகளை வைத்துக் கொண்டு பிற நாட்டை எப்படியாவது சூறையாடி விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள். அது தொன்ன மனசு. அப்ப இப்படியே சொல்லிட்டு போனா எந்த மனசு தாங்க இந்த நாட்டுக்கு நல்ல மனசு, எந்த மனசுனால நாம் நன்றாக வாழ முடியும்னு ஒரு கேள்வி கேட்டா பாவேந்தர் சொன்னாரு, எங்க தாய்மையோடு இது வள்ளலார் மாதிரி இருக்க.
வள்ளலார் மாதிரி இருங்க, தாய்மையோடு இருங்க. அப்படி இருந்தாலே எந்த நாட்டிலும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அமைதியாக நாடு இருக்கும் அப்படிங்கிறாரு. தொல் உலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்பம். எதுல இன்பம்? இந்த உலகம் இல்ல, இந்த உலகத்துல எல்லா உலகத்துல, அதாவது இந்த நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒண்ணுன்னு யார் நினைக்கின்றார்களோ அது தாய் உள்ளம். அந்த தாய் உள்ளத்துலதான் இன்பம் இருக்கும். அந்த தாய் உள்ளத்தாலதான் இந்த நாட்டுக்கே இன்பம் கிடைக்கும். அவர் சொல்றாரு, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்பம், அங்கே சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. அப்ப உலகம் முழுவதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கதான் பிறந்தது, தமிழ்நாட்டில் தான் பிறந்தது. அதனாலதான் எடுத்த உடனே பாடல் பாட வேண்டும் என்று சொல்லும் போது கூட உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்றாங்க. உலகை உணர்ந்து வாழணும். அந்த உலகங்கிற கான்செப்ட், உலகம் என்ற எண்ணம், அந்த பரந்த மனப்பாண்டை தமிழ்நாட்டு மனப்பாண்டு. சிவன் எந்த ஊருக்காரர்? சிவபெருமான் இந்தியாக்காரர், இந்தியாவிலும் நம்ம நாட்டு தென்னாட்டுக்காரர். தென்னாடுடைய சிவனை போற்றி எவ்வளவு பரந்த மனப்பாண்டு அந்த இளைய சமுதாயத்துக்காக. பார்க்க தம்பி சின்ன பையன், தென்னாடு எங்க நாடு சொல்லும் போது எவ்வளவு பெருமை இல்ல. ஆனா அதை விட பெருமை அடுத்த வரை சொல்றீங்க இல்லையா, என்னோட நாட்டு இறைவன் தான்டா, ஆனா நான் எந்த நாட்டுக்கு வேணா கொடுக்குற வச்சுக்கங்க எங்க நாட்டு கடவுளை. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி எல்லா நாட்டுக்கும் பொதுவான கடவுளாக கொடுக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை பக்தியில தான் வரும். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வரும். ராமன் எந்த நாட்டுக்காரன்? ராமன் அயோத்தியா, அயோத்தி வடநாடு, நம்ம தமிழ்நாடு கிடையாது. ஆனா அந்த கம்பராமாயணத்தை யார் எழுதினாங்க? தமிழ்நாட்டுக்காரர் தானே. வடநாட்டுல வால்மீகி ராமாயணத்துல என்ன இருந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஆனா கம்பராமாயணத்தில் எழுதும் போது கம்பன் அவரும் உலகம்னு தான் ஆரம்பிக்கிறாரு. உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீக்கல அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். எவன் தலைவர்? எங்க நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் கம்பன். ராமன் வடநாட்டுக்காரனாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மரபிற்கு ஏற்ப அவர் எழுதும் போது என் நாட்டு தலைவன் ராம, அவனை நாங்க இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்கிறோம், அவன் தானே இந்த உலகத்துக்கு தலைவன் சொன்னவன் தமிழன், கம்பன் என்று சொல்லக்கூடிய தமிழன். உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும். எதெல்லாம் நிலையா இருக்கணுமோ அதையெல்லாம் நிலையா வச்சுக்குவோம். கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், நம்ம பிரச்சாரம், பீரங்கி, வண்டிகள், மாலை, ஆயுத பூஜை, இதெல்லாம் எது நிலையா இங்க இருக்குமோ அது இருக்கும், எது நிலையா இருக்காதோ அது இல்லாம போயிடும். நிலை பெறுத்தலும் நீக்கலும், எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்கக்கூடிய திறமை வாய்ந்தவன் இறைவன். நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார். இந்த விளையாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். குப்பையெல்லாம் தூக்கி போடுவான், நல்லதெல்லாம் கொண்டு வாழ வைப்பான். குப்பையெல்லாம் தூக்கி போடுவான் என்று தொடர்ந்து இந்த அழகில்லாத விளையாட்டுகளை விளையாடி கொண்டே இருக்கக்கூடிய ராமன், அவன் தலைவன். அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொன்னது தமிழ், அந்த பரந்த மனப்பான்மை. சரி, இதெல்லாம் பக்தி இலக்கியத்திற்காக வந்துச்சுன்னு மாணிக்க ஐயா இதை கேட்பாங்க. இப்பதானே அதெல்லாம். இதுக்கு முன்னாடி என்னமா செஞ்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எப்ப வந்தாரு? அவரை நான் யாருக்கு கொடுத்தோம்? நம்ம எத்தனை மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்கு வந்திருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு. என்னையா தமிழ்நாடு, எவ்வளவு பெருமை வாய்ந்த தமிழ்நாடு. அதுக்கும் முன்னாடி இருக்குதா? அதுக்கும் முன்னாடி அப்படி உலகம் என்ற எண்ணம் இருந்தா நமக்கு அப்படின்னா, நக்கீரன் எழுதுகின்றார் திருமுருகாற்றுப்படை. அது சங்க இலக்கியம், 10 பாட்டுல முதல். அந்த சங்க இலக்கியத்திலும் கூட அவரு உலகெல்லாம் உவப்ப வளநேர்வு திரிதர பல புகழ் ஞாயிறு சூரிய வழிபாட்டை நடத்துகிறார்.
அப்ப இயற்கை வழிபாடு இருந்தது. எந்த வழிபாடு நடத்தினாலும் உலகம் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பாட்டை தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்லணும்? தலைப்பே அதுதானே கொடுத்திருக்கேன். ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக. அந்த உலகம் முழுவதும் ஒருமை என்ற எண்ணம் வரணும் அப்படின்னு பெருமான் சொல்றதுனால நான் உலகம்ங்கிறது எங்கெல்லாம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. பெருமானே அப்படிதான் சொல்றாரு, எவ்வுலகும் ஓர் சன்மார்க்கம் சிறப்புற வைத்து அருள் செய்து அடைத்த சித்த சிகாமணியேங்கிறாரு. எல்லா இடத்துலயுமே எதை கொடுத்திருக்கிறாங்க? உலகம் முழுவதும் சன்மார்க்கம் என்ற புது நெறி. இப்ப அது வரைக்கும் இருந்த நெறி என்பது வேற. நான் சன்மார்க்கம் என்ற புது நெறியை செய்தது கொடுத்தது பெருமான் மட்டும்தான். இதை நம்ம இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. நான் வள்ளலாருடைய நெறி எது, அந்த நெறியை இந்த உலகம் எப்படி பாராட்டுது? தலைப்புக்கு ஒட்டி 2 பாட்டை மட்டும் இப்ப சொல்றேன். நான் கடைசியில பாட்டு சொல்றேன். தலைப்பை எப்போதும் கடைசியில தான் எடுத்தேன். ஐயா அது தலைப்பே எனக்கு வரலையான்னு பார்க்க கூடாது. நீங்க அதை சொல்றது எவ்வுலகும் சன்மார்க்கம் பொது அடைதல் வேண்டும்ங்கிறாங்க. ஆதி காலத்துல இருந்து உலகம் வருகிறது. இப்ப வருகின்ற உலகத்துல கருத்து எப்படி இருக்குன்னா, சன்மார்க்கம் உலகம் முழுவதும் அடைய வேண்டும் என்ற ஆசை பெருமாளுக்கு இருக்கு. எவ்வுலகும் சன்மார்க்கம் பொது அடைதல் வேண்டும். எது இல்லாம அப்படின்னு கேட்டா, சாதி சமய விகற்பம் இல்லாமல் அது சன்மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் வரணும். அதுதான் பெருமாளுடைய ஆசை. அதுக்கடுத்தது எவ்வுலகும் ஒரு சன்மார்க்கம் அடைந்ததே சிறப்புற வைத்த. ஏற்கனவே அவர் ஆசைப்பட்டு கேட்டாரு, ஆனால் இறைவன் அதை வழங்கி விட்டார். அதனால அது கிடைச்சிருச்சுங்கிற மனசுல சந்தோஷத்துலதான் இந்த பாட்டையே பாடுறாரு அவரு. இந்த பாட்டுல என்ன சொல்றது, நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு சன்மார்க்கம் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சன்மார்க்கம் அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் மட்டுமே நலமடைதல் அல்ல பக்தி. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய பக்தி என்பது அவர்கள் மட்டுமே நலமடைதல் அல்ல, நான் பெற்ற பெரும் பேற்றை ஓதி முடியாது. அவ்வளவு பெரும் பேரை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். யாருக்கு? பெருமானுக்கு. பெருமானை வணங்கக்கூடிய நமக்கும் தான். நாமும் இவ்வளவு மகிழ்ச்சியா இங்க உட்கார்ந்து உரை கேட்டு உண்டு எல்லாமே பண்ண சில நேரங்கள்ல உறங்கி எல்லாத்தையும் செய்யறோம்ல. அதனால அந்த பெரும் பேரு நமக்கும் கிடைத்திருக்கிறது. நான் பெற்ற பெரும் பேற்றை ஓதி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, என் போல இவ்வுலகம் பெறுதல் வேண்டும். இதுதான் தமிழ்நாடு. நான் பெற்ற பெரும் பேற்றை சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரும் பேர் நான் பெற்றிருக்கிறேன். என்னைய மாதிரியே பெரும் பேற்றை இங்க இருக்கின்ற அத்தனை பேருமே பெறுதல் வேண்டும். அது உலகம் பெறுதல் வேண்டும்ங்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய மனசுலையும் ஏன் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காம இந்த உலகம் முழுவதும் யான் பெற்ற பேரை பெறுதல் வேண்டும் சொல்லியிருப்பாங்கல்ல. முதல்ல யான் பெற்ற பேரு பெருகை வையணும். பெருமானும் அதைத்தான் சொல்லியிருந்தார், யான் பெற்ற பேரு பெருகை வேணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ராமனை கிருஷ்ணன் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. ராமன் யாரு, எந்த ஊருக்காரன்? அதுல கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டு எழுதுவார். ராமன் என்பது கங்கை நதி. அங்க இருக்கிறவங்க ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. ஆனா எல்லா நதிகளும் பிறக்கும் இடம் பலவாகும். ஒவ்வொரு நதியும் வெவ்வேறு இடத்துலதான் பிறக்குது. அவை எல்லாம் சேரும் இடம் கடலாகும் வர. அப்படித்தான் நம் பல மதங்களை பேசிட்டு இருக்கிறோம். தென்னாடுல பிறந்தாலும் சரி, வடநாடுல பிறந்தாலும் சரி, எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா மதங்களும் ஒன்று அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் சமயம் 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 கடந்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாலும், நான் ஏன் இப்ப சமயத்தை எடுக்கிறேங்கிறது பின்னாடி சொல்றேன். இந்து சமயத்துல 6 சமயங்கள் உண்டு. இந்து சமயத்துல 6 சமயங்கள் உண்டு. அந்த சமயங்கள்லயும் பிரிவினைகள் உண்டு. இந்து சமயம்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் சைவம். சைவம் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ளேயே 4 பிரிவு இருக்கும். சுத்த சைவம், அதிசுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம் என்று அதுல 4 பிரிவு இருக்கு. நம்ம சமயம் இல்லை சாதி இல்லை என்று சொன்னாலும் கூட அதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா சுத்த சைவம், அதிசுத்த சைவம்,
அசுத்த சைவம், மார்க்க சைவம்னு நானும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போல அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வைணவம்னு சொல்லுவாங்க. வைணவ சமயத்துல 2 பிரிவு உண்டு. யூவா நாமம் போட்டா அது வேற, வீதி மாதிரி நாமம் போட்டு கீழே ஒரு படியை வச்சோம்னா அது வேற. அதுல ஸ்ரீரங்கத்துல ஒரு கோயில் யானை இருந்துச்சு. அந்த கோயில் யானைக்கு யூவா நாமம் போடுறதா இல்ல வீயா நாமம் போடுறதாலும் ஒரு பெரிய தகராறு. இது 1918 18, 19 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு. வடகாடு மண்டலத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. இவன் வடகலை நாமம் தான் போடணும். வடகலை நாமம் வந்து யூ மாதிரி வரும், உள்ள நடுவில் ஒரு சிவப்பு கோடு வரும். தென்கலை கொஞ்சம் வி மாதிரி வரும், கீழே ஒரு படி மாதிரி இருக்கும். அது மூக்குக்கு இந்த மறைக்கிற மாதிரி நிற்கும். இது 2 பிரச்சனையில நீதிமன்றத்திற்கு போனாங்க. நீதிமன்றத்துல சரியான கேள்வி கேட்டு 2 வருஷம் அலைக்கழிச்சு கடைசியாக என்னத்தை தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். 1 மாசம் வடகலை நாமத்தை போடுங்க, 1 மாசம் தென்கலை நாமத்தை போடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 1919 நடந்தது. அனுப்பினதுக்கு அப்புறம் இந்த அப்படியே மகிழ்ச்சி, கொட்டு மேளத்தோட கோலாகலத்தோட அப்படியே பயங்கரமான விழா கோலத்தோட போய் யானைக்கு நாமம் போட்டாங்க. 1 மாசம் அது வடகலை நாமத்தை பெற்றுக்கொண்டது. அடுத்த மாசம் அடுத்த ஆளு அதை விட பெருசா நாங்க செய்யணும் விழாக்களை சொல்லிட்டு ரொம்ப பெருசா கோலாகலமா போய் தென்கலை நாமம் போட்டார்கள். அது 1 மாசம் வாங்கிடுச்சு. என்னடா இந்த மனுஷங்களோட வாழ்றதே ரொம்ப கஷ்டம் என்று நினைத்த யானை சங்கிலி அறுத்துட்டு ஓடி போயிடுச்சு. 3வது மாசம் யானை இல்லை. அதுல நாடுகள் எல்லாம் வந்த செய்தி என்னன்னா, எல்லாரும் இவங்க சொன்னது அந்த ஊர்ல யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அப்ப நாடுகள்ல போட்டிருந்தாங்க, யானைக்கு மதம் பிடிக்கவில்லை, அதனாலதான் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிட்டதுன்னு போட்டிருந்தாங்க. யானைக்கு மதம் பிடிக்கல, அந்த மதம் மனிதர்களுக்கு தான் பிடித்திருக்கிறது. விவேக் வந்து ஒரு திரைப்படத்துல அது ரொம்ப நல்லா செஞ்சு காமிச்சிருப்பாரு. அதனால இந்த இளைய சமுதாயத்துக்கு நல்லா ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மை சம்பவம். நீங்க ஏன் சொல்ல வரேன்னா, வைணவன் படிச்சுட்டு அது 2 பிரிவு. அதுக்கப்புறம் சாக்தம்னு சொல்லுவாங்க, சக்தியை வழிபட்டா சாக்தம். அதுல 2 பிரிவு இருக்காமா. அதுல ஏதோ வாமாசாரம்னு இருக்கு, தர்ஷ்டாசாரம்னு இருக்கு, 2 பிரிவுகள் அதுல இருக்கு. கௌமாரம்னு சொன்னா குமரனை முருகனை வழிபடுபவர்கள் கௌமாரம். விநாயகனை வழிபட்டா அது கானாபத்தியம், கணபதியை வழிபடுபவர்கள் கானாபத்தியம். இந்த 6 சமயங்கள் இந்து சமயத்துக்குள்ள 6 சமயம் இருக்கு. இந்தியாவுக்குள்ள தோன்றிய சமயம்னு இன்னும் 2 இருக்கு. பௌத்த சமயம் இந்தியாவில் தோன்றியது, சமண சமயம் இந்தியாவில் தோன்றியது. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயங்கள். இந்த சமயத்தால நமக்கு என்ன நன்மை கிடைத்தது பெருமாள் கேட்கிறார்கள். இந்த 6 சமயங்களால பிளஸ் 2 சமயம் 8 சமயத்தினால நமக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? சீக்கு இங்க தோன்றியது கிடையாது, இந்தியாவுக்குள்ள தோன்றிய சமயங்களை சொல்லி சைவத்துக்குள்ள. அப்ப அவர் சொல்ற இந்த சைவத்துக்குள்ள இருக்கிற 6 சமயத்தால ஒரு புண்ணியமும் கிடையாது என்பதை திருமூலர் சொல்றாரு. 6 ஆயத்துள் நின்ற 6 சமயங்களும், ஆயத்துள் நின்ற 6 சமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காட்டாது. ஆயத்துள் நின்ற 6 சமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிறது. ஐயா, ஒரே குடும்பத்திலேயே எப்படி பிரச்சனை? அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ள பகையாளிகளான விஷயம் எதுனா சமயத்தினாலதான். அதைத்தான் திருமூலர் சொன்னாரு. 6 சமயங்களும் இருந்தாலும் கூட சௌரம் வந்து சூரிய வழிபாடு நடத்துறவங்க சௌரம். நான் 5 தான் சொல்லிட்டு 1 விட்டுட்டேனோ. அதுதான் சௌரம் என்பது சூரியனை வணங்குறாங்க. அது வந்து ஆதி காலத்துல இருந்தது. ஏன்னா இயற்கை வழிபாடு இருந்த காலத்துல சௌரம் என்பது ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருந்தது. இது எதுலையுமே 6 சமயமுமே நமக்கு எதையுமே இறைவனை உண்மையாக காட்டாது. காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உள்ளத்துக்குள்ள இருக்கிற இறைவனை நீங்க ஏன் அடையாளம் காட்டி இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க என்பதுதான் பெருமானுடைய ஆசையம். ஒரு அப்படிதான் சொல்லுவோம், உள்ளம் பெரும் கோவில் ஊனோட ஆலயம் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று சொல்லும் போது அந்த சீவனுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்ப்பதற்கு இந்த சமயங்கள் எந்த வகையில பயன்படும். 6 சமயம் கண்டவர் காண்டிலர், 6 சமயம் பொருளும் அவன் அல்லன். 6 சமயத்துல சொல்லக்கூடிய பொருளும் அவன் அல்ல. திருமூலர் தான் வந்து அதிகமாக 6 சமயங்களை பற்றி பேசியவர். தேர்மின் யோசிங்க, நம்மளை சொல்ற நல்லா யோசிங்க, எல்லா சமயத்துடைய கருத்துக்களையும்
ஆராய்ந்து பாருங்க. தெளிவின் தேருங்கள், தெளிவின் மாறுதல் என்று மனை புகழாம. நீங்க தேர்ந்து பார்த்து அதுல எது சரின்னு தெரிந்து கொண்டு அதன் பிறகு மாறுதல் இல்லாமல் நீங்க மலைக்குள்ள புகழலாம். எந்த மலைக்குள்ள? இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய மலைக்குள்ள புகழலாம். அதற்காக இந்த 6 சமயங்கள தேர்வுன்னு சொன்னாங்கல்ல, அதுலயும் கூட பாத்தீங்கன்னா திருமலிசை ஆழ்வார் சிவபாக்கியராக இருந்தவர் என்று ஒரு வார்த்தை உண்டு. சிவபாக்கியராக இருந்து, சிவபாக்கியரை மட்டும் இல்ல, அவர் எல்லா சமயங்களையும் கற்று தேர்ந்து எல்லா சமயத்திலையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதன் பிறகு வைணவத்துக்கு வந்தார் அப்படின்னு திருமலை ஆழ்வாருக்கு ஒரு வரலாறு உண்டு. பாரதியார் தானே அற்புதமா சொல்லுவாங்க. இந்த சமயங்கள் எல்லாமே எல்லா சமயத்தையும் எதையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. எல்லா சமயமும் இருக்கட்டும், ஆனா ஒற்றுமையா இருக்கு. பெருமாள் சொல்லுவாங்க, உடற்பாடாக பேசுவார்கள் வழுவுடைய கல்வி அவங்க சொன்னாங்க இல்லையா? அதே போல பாரதியார் வந்து சொல்றாரு, ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியன். எப்படிப்பட்டவன்? சிவபெருமான் ஆத்தி மாலையை சூடி இருப்பான், அங்க பிறையை அணிந்திருப்பான், மோனத்துல இருப்பான், எப்பவுமே குருஸ்தானத்தில் இருப்பவர் சிவபெருமான். முழு வெண்மேனியன், சிவப்பா இருப்பார் சிவபெருமான். நம்ம படங்கள் எல்லாம் கருப்பா போட்டு நீளமா போட்டு, நீளம் கிடையாது, அவருடைய நிறம் வந்து சிவப்பு, தக தக என்று ஜொலிக்கக்கூடிய பொன்வண்ணன் அவர். அந்த பொன்வண்ணத்து மேல வந்து விபூதியை பூசியிருப்பார் கடைகள். அதனால பொன் நிற மேனியன் சிவபெருமான் சொல்லும் போது பொன்னார் மேனியன். உங்களுக்கு இந்த திருவண்ணாமலையில தீ போல தீயில இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும். அந்த பாதத்தையும் தலையையும் பார்க்கணும்னு பெருமாளும் பிரம்மாவும் போட்டி போட்ட இடம் திருவண்ணாமலை. இந்த கதைகளை நான் நிறைய இங்க சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள வரமாட்டேன், நேரம் இல்லை. இன்னைக்கு புதிய கதைகள் சொல்ல வேண்டும். அதுல ஆத்திச்சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன் சிவபெருமான். பார்க்கடல் கொண்டு கடல் மிசை கிடப்போம். யாரு? கருநிறம் கொண்டு திருப்பார்கடல் இசை கிடப்பன் வந்து பெருமாள். திருமாலையும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறை அருள் நபிகள், மறை அருள் புரிந்த நபிகளுக்கு மறை திருமறை சொல்லுவதற்காக அருள் புரிந்தவர் அல்ல. அதுக்கப்புறமா இயேசுவின் தந்தை என பல மதித்தவர். ஆத்திச்சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது. நம்ம எல்லாரும் உணர்ந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா இறைவனை முழுமையாக உணர்ந்தவர்கள் யாருமே இல்லை. உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்று. பாரதியார் சொல்லுவார், பல வகையா இருக்கிறார், எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்திருக்கிறார். ஆனா ஒருவன் தான், இறைவன் என்பவன் ஒருவன் தான். இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் ஒன்றுதான். அவன் நிலை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை தெரிந்து கொண்டு அதன் அருள் வாழ்த்து அமர வாழ்வு எய்துவோம் அப்படிங்கிறார். இதை நான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்தபோது ஒரு பள்ளியில தான் ஆசிரியராக இருந்தேன். அந்த பள்ளியில கடவுள் வாழ்த்து பாடலாக நாங்கள் இதை வைத்தோம். பேசி எங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல பேசி இந்த பாட்டை வைப்போம், ஏன்னா எல்லாருக்குமான பொது பாடலாக அது இருக்கிறது என்று கேட்டு வச்சோம். தொடர்ந்து இதைதான் ராகம் போட்டு இப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடலை பாரதி பாடி வச்சோம். ஏன் அப்படின்னா அந்த சமய சண்டைகள் பூசல்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா 200 ஆண்டுகளுக்கு, அதனாலதான் நம்ம பெரும்பாலும் இங்க பேச வேண்டியிருக்கு. இந்த சமய பிரச்சனைகளை பூசல்களை பாரதி பாடி வச்சோம். ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா, சில பேர் சரியா சிந்திப்பாங்க, சில பேர் சிந்தித்ததை சரியாக எடுத்து சொல்வார்கள். ஆனால் யாரோ ஒருவர் தான் அவர்கள் சிந்தித்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுப்பார்கள். அப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது சாக்ரட்டிஸ். அப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமயம் கடந்த வாழ்வு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முதல்ல கொண்டு வந்தது வள்ளல் பெருமான். நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 203வது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப இந்து கோவில்கள்ல ஆங்கிலேயர்கள் நுழைய முடியாது, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட அவங்க நுழைய முடியாது. இஸ்லாமனுடைய மசூதிகள்ல
பெண்களே, இஸ்லாமிய பெண்களே நுழைய முடியாது, மற்றவர்கள் கண்டிப்பாக நுழைய முடியாது. கிறிஸ்துவ சர்ச்சில் அப்பெல்லாம் நீங்க மதமாற்றம் செய்து கொண்டால் மட்டும்தான் நுழைய முடியும் என்ற வரலாறு. அப்ப வேற யாரும் நுழைய முடியாது. அந்த காலகட்டத்துல தான் பெருமான் சொல்றாரு, அவங்க சொன்ன பாடல் தான் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேங்கிறார். அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, அதை வச்சுக்கிட்டு யாராவது நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அதையும் கூட குப்பை மாதிரி போட்டு எரிச்சுட்டேங்கிறாரு. அடுத்து சொல்றது சாத்திர குப்பையும் தனந்தேன். தனந்தேன்னு சொன்னா தணல்ல போட்டு அந்த குப்பையையும் எரிச்சுட்டேன் நான் என்று முதலாக சமயங்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு எல்லா சமயத்தவர்களும் ஞான சபைக்கு மட்டும்தான் வரலாம். நீங்க சர்ச்சுக்கு இந்து போக முடியாது, மாஸ்க்கு இந்துக்கள் போக முடியாது. ஆனா ஞான சபைக்கு ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லோரும் வரலாம் என்று முதல்ல ஒரு சமய ஒருமைப்பாட்டை, அதுதான் ஒருமையால் உலகெல்லாம் போக வேண்டும் என்று சொல்லுவது. அந்த சமய ஒருமைப்பாட்டை முதல்ல கொண்டு வந்தது வள்ளல் பெருமான் தான். சாதி மதம் எனக்கு கிடையாது, எங்களுடைய ஞான சபையில யாரு வேண்டாம் வரலாம் என்று கதவை திறந்து வச்சு எல்லா மதத்துக்காரர்களையும் அழைத்து இந்த சன்மார்க்கத்தை சொல்லி கொடுத்தது ஞான சபை. அது வள்ளல் பெருமான் தான் முதல்ல செஞ்சாங்க. அது கூட மாபூசி அவர்கள் எழுதுவார்கள், வள்ளலாரின் ஒருமைப்பாடு என்ற புத்தகத்துல அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளையர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது எதனால இங்க பிரச்சனை அப்படின்னா, வேறு நாட்டுக்காரன் நம்மை ஆள்கிறான் என்பதனால யாரும் சுதந்திர போர் புரியவில்லையா, வேறு மதத்துக்காரன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறானே என்பதனால சுதந்திர போர் புரிந்தார்கள். 100 ஆண்டுகள் அவர் எழுதுறாரு. 1857 1757 857 வரை 1 நூற்றாண்டு காலம் மத பிரச்சனை தான் இந்தியாவில் ஓடி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்கள் போராடியது மதத்திற்கு எதிராக, அதாவது வேற்று மதத்துக்காக நம்மை ஆட்சி செய்கிறானே என்ற வெட்க உணர்வோடு போராடினார்கள்னு மாபூசியை பதிவு செய்கிறாங்க புத்தகத்துல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் கணவனை எப்படி கூப்பிடுவோம்? பொதுவா பெண்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவனை கூப்பிடவே மாட்டாங்க, அவன் தான் கூப்பிடுவான். ஏடி, ஏய் அப்படின்னா பெண்டாடின்னு அர்த்தம். ஏய்னா மனைவி, அவளுக்கு பெயர்லாம் கிடையாது, அவன் தான் கூப்பிடுவான். ஒரு 50 ஆண்டு நாதா என்பதெல்லாம் புராண காலம், அது வேற யுகம், அது இந்த யுகம் இல்லை. அதுக்கு அடுத்தது அவன் கூப்பிடவே மாட்டான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனை அழைத்தது இல்லை. நம்ம பாட்டிகளாம் நீங்க கேட்டுப்பாரு, நான் எங்கம்மா பேசிட்டு உங்க தாத்தாவோட அடிப்பாங்க. ஆனா அது வேற விஷயம். ஒரு 10-15 குழந்தைகள் எல்லாம் இருக்கும், ஆனால் அழைத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, உங்க கணவன் பெயரை சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க பெண்கள். அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனை பேர் சொல்லி அழைக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. பேர் சொல்லி அதாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஆமா, அந்த ஆள் கிடக்குறான், அவனுக்கு வேலையே இல்லைன்னு சொன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுவும் கிடையாது. அவன் பேர் ஒருவேளை ரமேஷாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ராம் ராம் அப்படின்னு கூப்பிட்டா, ரம்னு கூப்பிடுவாங்க. இப்போ அது வேற. ரம்னு கூப்பிட்டா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சுன்னு அர்த்தம். 1 வாரம் தான் ஆயிருக்கு. ரம்ல இருந்து டேய் ரமேஷ் எங்கடா இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டா 1 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓரத்துல ஒருத்தரும் நின்று கொண்டு அவனோட இனிமே என்னால வாழவே முடியாது அப்படின்னு அவளோட இனிமே என்னால வாழவே முடியாதுன்னு அவளும் சொன்னா 6 மாசம் ஆச்சுன்னு. இது வந்து கொஞ்சம் வலியோடு நான் பதிவு செய்கிறேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட உண்மை நிலை என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல 40க்கு மேல குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கு. அவசரம் 40 குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வழக்கு இந்த 2024 மட்டும் 33,215 விவாகரத்து வழக்குகள். 2024 விவாகரத்து வழக்குகள். அதுல அந்த விவாகரத்துலையும் கூட 25 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் இருப்பவர்கள் 50%.
18ல இருந்து 25% வரை, அதாவது வயசு வரை இருக்கிறவர்கள் 35%. 18ல இருந்து 25 வயதுக்குள்ள விவாகரத்து நடக்கிறது என்று சொன்னால் திருமணமாகி அவங்க எத்தனை நாள் வாழ்ந்துருப்பாங்க? இப்பெல்லாம் என்ன அவ்வளவு பொறுமையே இல்லாம எதுவுமே சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதுல அவங்க நாயகன் நாயகி பாவத்தை பத்தி பேசுகிறாங்க. ஐயா, எனக்கு அப்படி ஒரு தலைப்பை எப்போதும் கொடுப்பதே இல்லை. நாயகன் நாயகியை பத்தி தான் இந்த வகையில் நம்ம பேச வேண்டும். அதுல ஒரு நாயகி கேட்கிறா, தன் தோழி கிட்ட கேட்கிறா, என்னடி உன் கணவரை எப்படி கூப்பிடுவ? இப்ப மாதிரி இல்ல, கணவனை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்ட உடனே நம்ம வந்து கடவுள் ஒருத்தரா இருந்தாலுமே கடவுள் நம்ம வெவ்வேறு பேர் வச்சு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அவன் கேட்கிறா, நீ உன் கணவனை எப்படி கூப்பிடுவ? அவ சொல்றா, என் கணவனை நான் அருகன்னு கூப்பிடுவேன், புத்தன்னு கூப்பிடுவேன், ஆதின்னு கூப்பிடுவேன், நாராயணன்னு கூப்பிடுவேன், சிவன்னு கூப்பிடுவேன், வரிசையா சொல்லிக்கிட்டே வரலாம். இந்த கேட்ட இந்த பெண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, என்ன சிவன்னு சொல்லலாம், நாராயணன் சொல்லலாம், ஒருவேளை இந்து சமயம், அதுல அருகன் புத்தம் இப்படிலாம் நீ சொல்றியே அப்படின்னு யோசிச்சுட்டு இதை கேட்கிறா. என்ன வேற ஏதோ பேரெல்லாம் சொல்ற அப்படின்னா சொல்லலாமா, மரபாது அப்படின்னு அந்த பெண் அந்த தோழி கேட்கிறா. அப்பா அவ சொன்ன பதில் தான் வள்ளல் பெருமானார் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற செய்தி. இதுவும் சமயம் சார்ந்ததுதான். அவ சொல்றா, என் கணவர் பெயர் சொல் என்கின்றாய், கணவனுடைய பெயரை சொல்லுன்னு கேட்கிற, அருகர் புத்தர் ஆதி என்பேன். என்னுடைய கணவனை அருகன் புத்தர். அருகர் யாரு? சமண சமயத்துடைய கடவுள். புத்தர் பௌத்த சமயம். அருகர் புத்தர் ஆதி. ஆதிங்கிறது தான் நம்ம திருவள்ளுவர் காலத்துல சங்க காலத்துல ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதின்னு சொல்லுவேன். அருகர் புத்தர் ஆதி என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன். நாராயணன் தெரியும், அரண்னா தெரியும், சிவபெருமான். ஆதி சிவன் என்பேன். அதுக்கு முன்னாடி